Hi friends, welcome to my channel Power of Commerce and Accountancy. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 11th 12th பிகாம் எம்காம் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் புரிகிற வகையில் தமிழில் எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 5 பார்த்துட்ருக்கோம். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். அதில் கன்வென்ஷன்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஃபுல்லி டிஸ்க்ளோசர், மெட்டீரியாலிட்டி, கன்சர்வேட்டிசம். இது 4த்துக்கும் என்ன மீனிங்கிறத பிக்சரோட தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. The convention of consistency means the same accounting principle should be used for preparing financial statement year after year. அதாவது கன்சிஸ்டன்சி, நம்ம இப்போ நம்மளோட பிஸ்னஸ்க்கோ ஆர் கம்பெனிக்கோ நம்ம இப்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸாக வச்சு நம்ம அதை ரெடி பண்ணுறோமோ அதே தான் எவ்ரி இயர் அதே பேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணக்கூடாது. எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் நம்ம எவ்ரி இயரும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல்லி டிஸ்க்ளோசர், அதாவது முழு வெளிப்பாடு. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸில் நம்ம இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையானதாக தான் இருக்கணும். அதில் எதுவும் ஃபேக்கானது எந்த டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடாது. ஃபுல்லி டிஸ்க்ளோசர் பிரின்சிபல்ஸ் ரெஃபர்ஸ் டு த கான்செப்ட் that suggests that a business should report all the necessary informations in their financial statements. ஓகேங்களா? அது மாதிரி இப்போது நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் யாரும் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாராவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட்டை கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை உண்மையானதாக கொடுக்கணும். அதில் எந்த ஃபேக்கான டிரான்சாக்ஷன்ஸோ எந்த இதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டானதாக தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணுறோம், அதுக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எல்லாமே நமக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு எவிடன்ஸ் தான். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி ஸ்டேட்ஸ் தட் டு மேக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீனிங்ஃபுல். நம்ம வச்சுருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மீனிங்ஸ் கொடுக்கக்கூடியதே நம்ம வச்சுருக்கிற எவிடன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி தான். 4th பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம்னா நம்ம எதிர்பார்க்குற நம்மளோட பிஸ்னஸோ ஆர் கம்பெனிலேயோ எவ்வளவு லாஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அதுதான் இந்த பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்டிசிபேட் லாஸ், நம்மளால் எவ்வளோ லாஸ் வருதுங்கன்னு நம்மளோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு நம்மளால் சொல்லிட முடியும். பட் ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற ப்ராஃபிட் எவ்வளவுங்கிறத நம்ம கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். 4 கன்வென்ஷன்ஸ் தான். கன்சிஸ்டன்சி, ஃபுல்லி டிஸ்க்ளோசர், மெட்டீரியாலிட்டி, கன்சர்வேட்டிசம். எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் பிக்ஸோடு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நம்மளோட கன்வென்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு வீடியோவில் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சம்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.